எல்லோருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சைபர் செக்யூரிட்டி ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதாவது சைபர் பாதுகாப்பின் கட்டமைப்பு அப்படின்னா விதிமுறைகள், எந்த விதியின் கீழே இது செயல்படுது அப்படின்றத பார்க்குறது தான். ஒரு தனி மனிதன் வந்து பார்த்திங்கன்னா, தனி மனிதன் முதல் ஒரு நாட்டின் பாதுகாப்பு வரை அனைத்து தகவலும் பாதுகாப்பிலே அடங்கும். சரிங்களா? அதாவது எந்த தகவலாக இருந்தாலும் பாதுகாக்க வேண்டியது அவசியம். சைபர் பாதுகாப்பு கட்டமைப்பு என்பது நிறுவனங்களை சிறந்த முறையில் வழி நடத்தவும் சைபர் பாதுகாப்பிலிருந்து பாதுகாக்கவும் விதிமுறையாகும். அதாவது நிறுவனங்கள் வந்து சரியாக நடக்கணுன்றதுக்கான விதி, அதாவது ரூல்ஸ். சரிங்களா? இதுதான் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா சைபர் பாதுகாப்பு கட்டமைப்பு, சைபர் செக்யூரிட்டி ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த விதிகளை வந்து பயன்படுத்தி நடக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, தவறுகள் நடப்பது குறையும். ப்ரவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? வருமுன் காப்பதே சிறந்தது. அந்த மாதிரி தகவல் தாக்குதல் நடக்கிறதுக்கு முன்னாடி இதை வந்து காக்கப்படும். சரிங்களா? சைபர் பாதுகாப்பு கட்டமைப்பின் வகைகள் என்னென்ன வகைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிசிஐடிஎஸ்எஸ் பேமெண்ட் கார்டு இண்டஸ்ட்ரி டேட்டா செக்யூரிட்டி ஸ்டாண்டர்ட்னு ஒன்றும், ஐஎஸ்ஓ 27001 27002 அந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் ஃபார் ஸ்டாண்டர்டைசேஷன் அப்படின்ற மாதிரி அந்த ஐஎஸ்ஓ அப்படின்றது இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிஐஎஸ் கிரிட்டிக்கல் செக்யூரிட்டி கண்ட்ரோல் அப்படின்னு ஒன்று இருக்குது. அடுத்து வந்து நிஸ்ட் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு இருக்குது. இது ஒன்று என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எளிமையாக வந்து தெளிவாயிடலாம். இப்போ பிசிஐடிஎஸ்எஸ் என்னென்னா பேமெண்ட் கார்டு இண்டஸ்ட்ரி டேட்டா செக்யூரிட்டி ஸ்டாண்டர்ட். அந்த விரிவாக்கத்திலே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான பொருள் இருக்குது. சரிங்களா? எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம ஆழ்ந்து படிக்கும்போதே அதனுடைய பொருள் புரியும். அது தொடர்ச்சியாக படிக்க நமக்கு வந்து அது பழக்கத்துக்கே வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் தனியாக வந்து அதுக்கான பொருளை தேட வேண்டிய அவசியம் இல்லை. முதல்ல பொருள் தேடி படிங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது பழக்கமாகவே ஆயிரும். நீங்கள் வந்து பொருள் தேடாமையே ஒரு விஷயத்தை வாசிக்கும் போதே உங்களுக்கு அது புரிஞ்சிடும். சரிங்களா? அப்புறம் இந்த பிசிஐடிஎஸ்எஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணம் செலுத்தும் கணக்கின் பாதுகாக்க செயல்படுத்த தேவையான பாதுகாப்பு கட்டுப்பாடுகள் தொகுப்பாகும். அதுதான் நான் சொன்னேன்ல விதி, அதாவது ரூல்ஸ். இது வடிவமைக்கப்பட்டுள்ளது. கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு மற்றும் பண அட்டை இருக்கு இல்லைங்களா, ரூபே, இந்த மாதிரி பரிவர்த்தனைகளை வந்து பாதுகாக்கிறதுக்காக. அதாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பணம் பரிமாற்றப்படுது அப்படின்னா அதை வந்து நடுவில் வந்து யாரும் வந்து தாக்காமல் இருக்கிறதுக்காக, பணத்தை எடுக்காமல் இருக்கிறதுக்காக கையாளப்படும் சில வழிமுறைகள். ஆனால் இப்போ வந்து பணம் திருட்டு போகுது அப்படின்னா இந்த வழிமுறையும் மீறி தான் திருடு போகுதே தவிர, அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வழிமுறை இல்லாமல் வந்து போகிறதில்ல. சரிங்களா? இந்த வழிமுறையும் மீறி தான் திருடு நடக்குது. அப்படி வழிமுறை இல்லை, இந்த விதி இல்லைன்னா நிறைய நடக்கும். இப்போ அங்கே ஒன்று இங்கே ஒன்று நடந்துட்டுருக்கு அப்படின்னா இந்த வழிமுறையை மீறி தான் நடக்குது. சரிங்களா? சரி, அதுக்கடுத்து ஐஎஸ்ஓ 27001 27002 இந்த இருக்கு இல்லைங்களா, 27001 27002 இந்த இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் ஃபார் ஸ்டாண்டர்டைசேஷன். இது தகவல் பாதுகாப்பு மேலாண்மை மற்றும் தகவல் பாதுகாப்பு திட்டத்திற்கான சிறந்த நடைமுறை பரிந்துரை. ஒரு நிறுவனம் இருக்குன்னா இவங்க பரிந்துரைக்கிறபடி, இவங்க வச்சிருக்கிற ரூல்ஸ் படி அவங்க நடந்துக்கிட்டால் என்ன ஆகும்னா அவங்களுடைய தகவல்கள் எல்லாமே வந்து பாதுகாக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து சிஐஎஸ் கிரிட்டிக்கல் செக்யூரிட்டி கண்ட்ரோல்ஸ் குறிப்பிட்ட மற்றும் குறிப்பிடத்தக்க அணுகுமுறைகளை வழங்கும் இணைய பாதுகாப்பிற்கான நடவடிக்கைகளின் பரிந்துரைக்கப்பட்ட ஏற்பாடு, தற்போதைய தவிர்க்க முடியாத மற்றும் ஆபத்தான தாக்குதல்களை நிறுத்துவதற்கு. கட்டுப்பாடுகளின் முக்கிய நன்மை என்னவென்றால் அவை உயர் விளைவுகளுடன் குறைவான செயல்பாடுகளை ஒழுங்கமைத்து மையப்படுத்தும். அதாவது எங்கேயாச்சும் வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பு தான். ஓகேங்களா? குறிப்பிட மற்றும் குறிப்பிடத்தக்க அணுகுமுறைகளை
வழங்கும் இணைப்பை, அதாவது இன்டர்நெட் இருக்கு இல்லைங்களா, அந்த இன்டர்நெட்டுக்கான அதாவது நெட்வொர்க்குக்கான பாதுகாப்புக்காக சில விதிமுறைகள் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரிட்டிக்கல் செக்யூரிட்டி கண்ட்ரோல்ஸ். சரிங்களா? இதை பயன்படுத்தும் போது என்ன ஆகும்னா அங்கேயும் தவறுகள் வந்து குறையும். சரிங்களா? அதுதான் சொல்கிறாங்க. இது ஒன்று ஒரு முறை. நிஸ்ட் ஃப்ரேம் ஒர்க் வந்து நிறுவனத்தை மேம்படுத்தும் இலக்குடன், ஒரு நிறுவனத்தினுடைய தொழில் இருக்குன்னா அது மேம்படுத்துகிற நிலைக்காக பாதுகாப்பு முறை கட்டமைக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா நிஸ்ட் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து பல பேர் உட்காந்து ஆராய்ச்சி பண்ணி அதுக்கப்புறம் சில விதிமுறைகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எழுதி அதுக்கப்புறம் அந்த விதிமுறையின் கீழே செயல்பட்டு அதுக்கப்புறம் நடைமுறைக்கு கொண்டு வந்த ஒரு விஷயமாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பயன்படுத்தும் போது என்ன ஆகும்னா சைபர் தாக்குதல் நடக்காமல் பாதுகாக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை ஒன்றொன்று பற்றி தனித்தனியாக படிக்கும்போது இன்னும் ஆழமான புரிதல் நமக்கு வந்து ஏற்படும். சரிங்களா? அடுத்த பதிவில் இன்னொரு புது விஷயத்தோடு சந்திப்போம். நன்றி.